Hello students, welcome to Umamas Class 10 Samachi Syllabus Chapter 1 Relations and Functions. இந்த chapterல functions ஓட introduction பார்க்க போறோம். இப்போ functions ஓட introduction பார்க்கிறதுக்கு முன்னாடி relationனா என்னன்னு ஒரு தடவை recall பண்ணிக்கலாம். Relation is a subset of cross product. So R is equal to set of ordered pairs x, y such that x related to y. கொடுத்திருக்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கிற ஆர்டர்ட் பேர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி எழுதுறோம். ஸோ அதுதான் நம்மளோட ரிலேஷன். ஸோ ரிலேஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் கார்டீசியன் ப்ராடக்ட். அதே மாதிரி ஃபங்க்ஷனுங்கிறதும் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி அப்படிங்கிறதும் சப்செட் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட் தான். ஃபங்க்ஷனும் சப்செட் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட் தான். ஆனால் எப்படி சொல்லுவோம்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் எக்ஸ், ஒய் every element of x belongs to a. இங்க வெறும் any x belongs to a, ஏதோ ஒரு y belongs to b இந்த கண்டிஷனை satisfy பண்ற மாதிரி. ஆனா இங்க for every x belongs to a there exists a unique element y belongs to b. இப்படி இருந்தா மட்டும்தான் function. So a relation R is said to be a function if every element x belongs to a has a unique image y belongs to b. எப்படி இருந்துச்சுன்னா it is a function. இப்போ எக்ஸாம்பிள் ஏங்கிற செட்டில் 1 2 3 4 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. பிங்கிற செட்டில் 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ இது ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணணும். ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணுறதுக்கு ஏவும் பியும் நான் எம்டி செட்ஸ் தான் பார்க்குறோம். தே ஆர் நான் எம்டி செட்ஸ். இப்போ ஃபங்க்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் ஏ. ஸோ இங்கே இருக்கிற 5 எலிமெண்ட்ஸுக்குமே இமேஜஸ் ஐ மீன் அசோசியேட்டட் டு இங்க இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் மேப்டு டு a unique element of b ஆன்னு செக் பண்ணணும். இது ஃபங்க்ஷனான்னு செக் பண்றதுக்கு ஏல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் அசோசியேட்டட் டு ஆர் மேப்டு டு a unique element of b ஆன்னு செக் பண்ணணும். ஸோ இங்க 1ஓட இமேஜ் ஏ, இது எல்லாமே நம்ம இமேஜஸ்ன்னு சொல்லுவோம். 1ஓட இமேஜ் ஏ, இதெல்லாம் இமேஜஸ்னா இதெல்லாம் ப்ரீ இமேஜஸ். ஏவோட ப்ரீ இமேஜ் 1. 1ல இருந்து இன்னொரு மேப்பிங் நம்ம கிட்ட கிடையாது. ஒரே ஒரு ஆரோ மட்டும்தான். இன்னொரு ஆரோ இப்படி போச்சுன்னா 2 இமேஜ் ஆயிடும். ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆயிடும். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் யூனிக் இமேஜ் மட்டும்தான் இருக்கும். ஒரே ஒரு இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். ஸோ 1, A ஒரு ஆர்டர்ட் பேர், 2ஓட இமேஜ் B, 2, B இன்னொரு ஆர்டர்ட் பேர், 3, C ஒரே ஒரு இமேஜ் தான், 4, D ஒரே இமேஜ், 5, E ஒரே இமேஜ். ஸோ இங்கே செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் எல்லாம் 1, A 2, B 3, C 4, D 5, E. So it is a function. எப்படி ஃபங்க்ஷன் சொல்றோம், எவ்ரி எலிமெண்ட்டும் மேப் ஆயிருக்கு. எந்த எலிமெண்ட்டுக்குமே 2 இமேஜ் வரல, எல்லாத்துக்குமே யூனிக் இமேஜ் தான். ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். இதுல எஃப்ங்கிற எலிமெண்ட்டுக்கு இங்க ப்ரீ இமேஜ் கிடையாது. இந்த எலிமெண்ட் இந்த செட்டில் எஃப்ங்கிற எலிமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் கிடையாது. பட் இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ப்ரீ இமேஜ் இருக்கணுங்கிற கண்டிஷன் கிடையாது. நவ் செகண்ட் எக்ஸாம்பிள். இதில் 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு, இங்க 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு. 4 எலிமெண்ட்ஸ் இருந்தா 4 ஆரோஸ் கண்டிப்பா இருக்கணும். அதுக்காக இங்க 4 எலிமெண்ட்ஸ் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. 1ஓட இமேஜ் ஏ. ஸோ 1, A இஸ் அ பேர். ஸோ அந்த ஆர்டர் பேர் நம்ம எப்படி எழுதுவோம், எஃப் இஸ் ஈக்குவல் டு 1, A. அடுத்தது 2 மேப்டு டு பிங்கிறதுனால 2, Bங்கிறது அடுத்த ஆர்டர் பேர். திரும்பவும் 3 மேப்டு டு B, 4 mapped to B. ஸோ மொத்தமாக நம்மக்கிட்ட 4 ஆர்டர்ட் பேர்ஸ் இருக்கு. எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் யூனிக் இமேஜ் தான் இருக்கு. 1லிருந்து A ஒரு ஆரோ போகுது, திரும்ப 1லிருந்து இன்னொரு ஆரோ போடலை. 2லிருந்து B, திரும்பவும் 2லிருந்து இன்னொரு இமேஜ் நமக்கு கிடையாது. 2க்கும் B தான் இமேஜ், 3க்கும் B தான், 4க்கும் B தான். அதாவது Bக்கு 3 ப்ரீ இமேஜஸ் இருக்கு. பட் இங்க இருக்கிறதுக்கெல்லாம் சிங்கிள் இமேஜ் தான். ஸோ ஒரு எலிமெண்ட்டுக்கு எவ்வளோ ப்ரீ இமேஜஸ் வேணாலும் இருக்கலாம், பட் இமேஜ் மட்டும் யூனிக்காக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ ஃபங்க்ஷன். அடுத்த எக்ஸாம்பிள், இது ஃபங்க்ஷனான்னு பார்க்குறோம். என்ன பார்க்கணும், இதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் இமேஜஸ் இருக்குதான்னு பார்க்கணும். இருக்கு. இதில் எதுவும் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் கிடையாது. இமேஜ் இல்லாமல் எந்த எலிமெண்ட்டும் எக்ஸ்ட்ரா கிடையாது. அடுத்தது யூனிக் இமேஜான்னு பார்க்கணும். 1லிருந்து ஒரு ஏரோ தான் போகுது, 2லிருந்து 1 தான், 3P 4P 5Q. So this is also a function. இப்போ இந்த எக்ஸாம்பிளில்
4 எலிமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக 4 arrows இருக்கணும். ஒரு எலிமெண்ட்லேருந்து ஒரு arrow தான் போகணும். 1ஓட இமேஜ் 5, 2ஓட இமேஜ் 6, 3ஓட இமேஜும் 6, 4ஓட இமேஜ் 5. இந்த 7, 8, 9க்கு இங்கே ப்ரீ இமேஜ் கிடையாது. ஸோ 6க்கு 2 ப்ரீ இமேஜஸ். ஒரு எலிமெண்ட்டில் பியில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டுக்கு மோர் தேன் 2 ப்ரீ இமேஜஸும் இருக்கலாம், ப்ரீ இமேஜே இல்லாமையும் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ். இப்போது நாட் அ ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏல 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது, பியில் 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ இது ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணணும்னா எவ்ரிங்கிற வேர்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செட் மஸ்ட் ஹேவ் அன் இமேஜ். ஸோ எல்லாத்துலேருந்தும் ஆரோஸ் போகுது, பட் யூனிக் இமேஜான்னு செக் பண்ணணும். இப்போது 1க்கு ஏ மட்டும்தான். ஸோ 1, A இஸ் அன் ஆர்டர்ட் பேர். 2க்கு பார்த்தீங்கன்னா 2, B ஒரு ஆர்டர்ட் பேர், 2, C ஒரு ஆர்டர்ட் பேர். ஸோ ஆர்டர்ட் பேரில் R1 ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரிலேஷனை நம்ம ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணுறோம். 1, A, 2, B, 2, C, 3, D, 4, E. இதில் 2ங்கிற எலிமெண்ட்டுக்கு, 2ங்கிற ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்டுக்கு 2 இமேஜஸ் இருக்குது. 2 மேப்டு டு Bனா B ஒரு இமேஜ், 2 மேப்டு டு Cனா C ஒரு இமேஜ். இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் ரிப்பீட் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு 2 இமேஜஸ் இருக்குன்னு அர்த்தம். இட் இஸ் நாட் அலவுட். எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் A மஸ்ட் ஹாவ் அ யூனிக் இமேஜ் இன் B. ஸோ அந்த யூனிக்ங்கிற கண்டிஷனை இது சாட்டிஸ்ஃபை பண்ணாதனால R1ங்கிற இந்த ரிலேஷன் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஸோ த ரிலேஷன் R1 இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சிடின்னு 2 செட் கொடுத்துருக்காங்க, R2ன்னு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ R2ங்கிற ரிலேஷன்ஸில் இருக்கிற ஆர்டர் பேர்லாம் என்னது? 1 மேப்டு டு 6, ஓகே, 1 to 6. அடுத்தது 2 to 6, 2ஓட இமேஜ் 6. அடுத்தது 3ஓட இமேஜ் 8, ஸோ 3, 8. ஓகே, 1, 6, 2, 6, 3, 8. அடுத்தது 4, 9. 4, 9. 4 arrows தான் இருக்குது. இப்போ இங்கே 5 எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் செட்டில் கண்டிப்பாக 5 arrows இருக்கணும். அந்த 5 எலிமெண்ட்ஸுக்கு இந்த பக்கம் மேப்பிங் இருக்கணும். பட் 4 எலிமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது, 5க்கு இமேஜ் இல்லை. ஸோ 5 பிலாங்ஸ் டு C, ஹேஸ் நோ இமேஜ். Therefore, R2 is not a function. ஸோ ஃபங்க்ஷனோட கண்டிஷன் என்னது? எவ்ரி எலிமெண்ட், எவ்ரிங்கிற வேர்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இங்கே எவ்ரி சாட்டிஸ்ஃபை ஆகலை. எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் C மஸ்ட் ஹாவ் அ யூனிக் இமேஜ் இன் D. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். அப்போது நோ இமேஜ்னு வந்தாலும் நாட் அ ஃபங்க்ஷன். இங்கே 2 ஹேஸ் 2 இமேஜஸ். ஸோ 2 images வந்தாலும் not a function, no image வந்தாலும் not a function.